हेलो 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 Take 4. 1, 2, 3, 4. கொங்கு மண்டலத்தோட தலைநகர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு நிறைய பெருமைகளை தனக்குள்ள வச்சிருக்க ஊர் தான் கோயம்புத்தூர். 9ஆம் நூற்றாண்டுகளில் தான் கோயம்புத்தூர் உருவானது. இருளர் தலைவன் கோயன் அப்படிங்கிறோட பேரால கோயன் பத்தின்னு அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் கோயம்புத்தூரா மாறி அப்படியே கோயம்புத்தூரா மாறிடுச்சு. என்னதான் கோயம்புத்தூர் பெரிய மாநகரமாக இருந்தாலும் இன்னைக்கும் அது சின்ன சின்ன ஊர்களுடைய தொகுப்பாக தான் இருக்கு. கோயம்புத்தூரோட வரலாறு, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள், இதை பற்றி எழுத்தாளர் பாமரன் ரொம்பவே சிலாகிச்சு பேசினார். உழைக்கும் மக்கள் கோவையோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்கன்றதை பற்றி அவர் நிறையவே சொன்னார். கோவைக்குன்னு சில தகுதி வாய்ந்த மனிதர்கள் இருந்திருக்காங்க. மௌனப்பட காலத்திலே வந்து ஓட்டின சாமிக்கண்ணு வின்சென்ட் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு வின்சென்ட் ரோட்லேயே போவேன், வின்சென்ட் காலனிலே கூடியிருப்பான். ஆனால் இந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் தான் 1912-13 வந்து அசையும் படங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஊர் ஊராக போய் போட்டு காமிச்ச மனுஷன். ஜிடி நாயுடை விட ஒரு மகத்தான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளனா நம்ம பார்க்கவே முடியாது. முதல் கோயம்புத்தூர் பஸ் விட்டால் யாருன்னா நம்ம ஜிடி நாயுடு தான் சொல்லுவாங்க. ஜிடி நாயுடை பார்க்கணுங்கிறக்காக இதே வந்து கோயம்புத்தூருக்கு அம்பேத்கர் வந்திருக்கிறாரு, தந்தை பெரியார் வந்திருக்கிறாரு, ஏகப்பட்ட ஃபீல்டு மாஸ்டர் மானக் ஷாலாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதே 1903 1904 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர கொள்ளை கொண்டு போகிற நோய் வந்துச்சு, பிளேக். அந்த பிளேக் நோய் வந்து அப்படி செத்து விழுவான் ஆயிரக்கணக்கில் சனங்க. அப்பன் செத்து கிடப்பான், மகன் தூக்கிட்டு போக முடியாது. மகன் செத்து கிடப்பான், ஆத்தா தூக்கிட்டு போய் புதைக்க முடியாது. ஏன்னா தொத்திக்கு அப்படியே ஊடு வாசல் விட்டுட்டு ஓடணும் ஒருத்தர். இந்த கொடூரமான பிளேக் நோய்க்கு ஆயிரக்கணக்கில் செத்து போனாங்க கோவை நகர மக்கள். ஆனால் அந்த நேரத்துலையும் தங்கள் உயிரை துச்சமனை மதித்து எந்த வீட்டில் சாவு விழுந்தாலும் தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வீடு வீடாக போய் அந்த பிணங்களை அகற்றி அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தம் பண்ணவங்க யாருன்னா இன்றைக்கும் இந்த கோவை நகரத்தில் வாழ்ந்துருக்கிற இந்த அருந்ததிய மக்களுடைய மூதாதையர்கள். இந்த அருந்ததிய மக்கள் இல்லைன்னா இன்றைக்கி கோவை நகரமே இருந்திருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம். கோயம்புத்தூர் மக்கள் பேசுகிற மொழியே அவ்வளோ கிண்டலாகவும் எழலாகவும் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் நகைச்சுவைக்கு பேர் போன அத்தனை பேருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. சத்யராஜ், மணிவண்ணன், கவுண்டமணி, பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், கோவை சரளா, இப்படி எக்கச்சக்கமான ஆளுமைகளை தமிழ் சினிமாவை கொடுத்தது கொங்கு மண்டலம் தான். இதை பற்றி நிறைய விஷயங்களை எழுத்தாளர் பாமரன் எங்களுக்கு சொன்னார். பார்த்தீங்கன்னா அந்த லொல்லுங்கிறது, குசும்புங்கிறது, நக்கல்ங்கிறது எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் நிறையா பேர்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கேயும் தூரமாக தேடி போக வேண்டாம். நம்ம தானே தலைவன் கவுண்டமணி எடுத்திங்கன்னா போதும், அவர்கிட்ட இல்லாத குசும்பா, அவர்கிட்ட இல்லாத நக்கலாக வந்துட போகுது. ஒரு நொடியில் ஆளை காலி பண்ணக்கூடியது. இவங்ககிட்ட இருந்து நிறைய பழமொழி ரொம்ப அசால்ட்டாக வந்து விழுகும். ஆசைக்கு அவளை கட்டி, கூடி பிழைக்கலான்னு குழந்தையாளை கட்டி, சேர்ந்து பிழைக்கலான்னு சின்னாயாளை கட்டி, கடைசியில் 3 கடநாசமாக போன கதை எம்பார். ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகக்கூடிய குசும்புங்கிறது கவுண்டமணிக்கிட்ட தான் இருக்கும். அதை வந்து ஒரு நாள் வந்து நண்பர் சத்யராஜ் வந்து கவுண்டமணி பார்க்கலாங்கிறப்ப என்னை கூப்பிட்டு போயிருந்தப்போ சாதாரணமாக ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரம் பேசணும் உங்ககிட்டலாம் பேசவே முடியாது. ஏன்னா அந்த 2 நிமிஷம் நான் பேசினாலே அதுக்கு 200 பேர் என் மேலே கேஸ் போடுவான், இல்லைன்னா கவுண்டமணி மேலே போடுவான். திடீர்னு பேசிகிட்டே இருந்தார். ஏப்பா சத்யே,
அது என்னப்பா எவன் பார் இந்த தமிழ் சினிமாவில் மீசை இப்படி வளர்த்திட்டு வீரம் விளைஞ்ச மண்ணுங்கிறான் அவன். ஆமாங்க தலைவர், எல்லா படத்தில் ஏப்பா எங்கள் ஊரில் வயலில் நெல் தானப்பா விளையுது, இவங்க ஊரில் மட்டும் என்ன வீரமாக விளையுது அப்படி ரொம்ப அசால்ட்டாக பேசக்கூடிய வார்த்தையை தமிழ் சினிமாங்கிறது மதுரை தென் மாவட்டம்லாம் எப்படி கட்டமைச்சிட்டு வீரம்னா அது ஒரே வார்த்தையில் காலி பண்ணிடுறது. திடீர்னு டிவி பார்த்துன்னா எங்கே பார்த்தாலும் ஜட்ஜாக இருக்காங்க பாட்டு. பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்களில் ஜட்ஜு உட்காந்துக்கிறது, எந்த ப்ரோக்ராம் தான் 4 ஜட்ஜு உட்காந்துருப்பான் டிவி பார்த்தீங்கன்னா. ஏப்பா அதான் இன்னமும் ஹைகோர்ட்டில் இன்னும் 32 போஸ்ட் காலினானுங்களே, இவனுங்கெல்லாம் கூட்டு போய் ஜட்ஜாக உட்கார வைக்க வேண்டியதானே. உங்களுக்கு சமகால அரசியல் இருந்து பாக்கி வரலாற்று ரீதியான எந்த சம்பவம் அல்லது பெருமைகள், நாங்கள் அந்த காலத்தில் வீர பரம்பரையில் வந்தவங்க, ஆண்ட பரம்பரை இருந்தவங்க, இதெல்லாம் வந்து ஒரு செகண்டில் காலி பண்ணிடுவார். அவரோட சினிமாக்கள் எடுத்தாலும் ரொம்ப சாதனம் காலி பண்ணுவார். சிங்காரவேலன் படம் அந்த பழைய படம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் எவ்வளோதான் கல்யாணம் பண்ணிங்க அவள் தான் முறை பொண்ணு அப்படிம்பார் காமல். அடா போப்பா 20th செஞ்சுரி முறை பொண்ணா அதும்பார். போட்டு காலி பண்ணிடுறது. அந்த கொங்கு வட்டாரத்தினுடைய அந்த ஸ்லாங் இருக்கு இல்லைங்களா, அந்த மொழி அவங்க பயன்படுத்துகிற மொழி, அதனாலேயே இன்றைக்கி நின்றுருக்க ஒரு தில்லான மனுஷி யாருன்னா வந்து கோவை சல்லாவை சொல்லலாம். சதியில்லாத படமெல்லாம் பார்த்தா கமலஹாசனை தூக்கி வீசியிருப்பாங்க கோவை சல்லா அவங்க பேசுகிற பேச்சு. ஏன்னா அவங்களோட அந்த கொங்கு வட்டாரத்தோட பேச்சை ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க. கண்டிஷனாக பண்ணுவானுங்க, கேரகம் பிடிச்சவனு கேட்பாங்க, பண்ணால் மட்டும் இந்த கேரகம் பிடிச்சவனு கேட்பாரு. சக்திவேல் கவுண்டருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தரா பாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக. ஏன் இவங்களுடைய நகைச்சுவை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிட்ட நகைச்சுவைங்கிறது வந்து பெரிய ஆய்வு புத்தகங்கள்லையும் பேரேடுகள்லையும் பார்த்து வந்ததில்லை. அவங்களோட நகைச்சுவை என்பது எளிய மனிதர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு தான். வர்ற கேரக்டர்களே பார்த்தீங்கன்னா மிக சாதாரண எளிய கேரக்டராக இருக்கும். கோவையோட தனித்துவமான ஸ்லாங்கு, பிரத்யேகமான உணவு பழக்க வழக்கம், இதை பற்றி பாமரன் சொன்னார். அதுமாரி இந்த கோவை பகுதியில் மிக சிறந்த விஷயமாக ஒரு நெகிழ்வான விஷயமா ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, அந்த நம்ம மக்கள் வந்து மற்ற மக்களோட பழகிற விதம்ங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இப்போ நானே வீட்டில் இல்லை, ஒரு நண்பன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, ஏன் ஜாமி அவனை தேடி வந்தியா, சரி வா சின்ன சாப்பிட்டு போவா, என்ன திங்கிறது வைக்கவா அப்படின்னு சொல்கிறதாட்டு, ஏன் கண்ணு என்ன பண்ணுற, இந்த ஒரு கண்ணுன்னு விழிக்கிறது, சாமி ஏன் ஜாமி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அந்யோன்யமான ஒரு உறவை மேலும் பிணைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அடவா வந்து செருப்பு தொட்டு போ, ஏன் வெறுங்காலோட போகிற அப்படிவாங்க. ஆனால் செருப்பு தொட்டு போனால் செருப்பை மாட்டிட்டு போ, செருப்பு போடாமல் போகாத அப்படிங்கிறதா. அது மாதிரி அடா அங்கே அந்த இரவாணத்தில் சொருகி வச்சுருக்கு பாரு அப்படிவாங்க. இரவாணங்கிறது என்னென்னா ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டில் பாக்கு மட்டை ஏதாவது சாப்பிட்ற, பாக்கு மட்டையில் எங்கள் பாட்டியெல்லாம் சாப்பிடும். அந்த பாக்கு மட்டை வந்து இரவாணத்தில் சொருகி என்னென்னா அந்த ஓடு வந்து சரிவாக இருக்கும், அந்த மூங்கலுக்கு மத்தியில் சொருகி வச்சுருப்பாங்க. அதான் இரவாணங்கிறது. தண்ணி வாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அட வந்து தண்ணி வாத்துட்டு போ, தண்ணி வாத்துட்டு வந்துருப்போ அப்படிவாங்க. தண்ணி வாத்துட்டு வரனா குளிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறது தான். ஆக இந்த சொல்ங்கிறது தண்ணி வாக்குறதுங்கிற சொல் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் பயன்படுத்த எனக்கு தெரியல. அல்லைங்கிறதே கொங்கு வட்டார வழக்கு தான். அல்லைங்கிறது நிறைய மாவட்டத்துக்கு தெரியாது. அல்லைங்கிறது இங்கே இதை தான் வந்து அல்லைமாங்க. இந்த அப்பத்தா அப்பாருங்கிறதெல்லாம் இங்கே தான் உண்டு. அப்பாவோடைய அம்மா வந்து அப்பத்தா அப்படிங்கிறது, அப்பாவோடைய அப்பா வந்து அப்பாரு அப்படிங்கிறது, பாட்டியோட அம்மா அப்படிங்க பாட்டியவே வந்து அமுச்சிம்பாங்க. அமுச்சிங்கிற வழக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கோவை வட்டாரம் தான் இருக்கதா நான் நினைக்கிறேன். அதே போல் கொங்கு வட்டாரத்தினுடைய பழமொழிகள் நிறைய உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு ஏறக்குறைய 6000 பழமொழிகளுக்கு மேலே 1800களிலே வந்து ரெவரண்ட் பெர்சிவல்ங்கிற ஒரு வெள்ளைக்காரந்து ஒத்துருக்கான். அதே மாதிரி இந்த உணவுங்கிற விஷயமே வந்து இப்போ வந்து முதல்ல இருந்தது இப்பெல்லாம் போயிடுச்சுங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இருக்கிற காலத்தில் நான் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தேன்னா, பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம், ஸ்கூல் விட்டு வந்தோம்னா எங்கள் பாட்டி வந்து கச்சாயம் சுட்டு வைக்கும். அந்த கச்சாயங்கிறது இப்போ கிடையாது. நான் கச்சாயம்னா நம்மளை ஒரு மாதிரி தலைகளாக பார்க்குறேன், இவன் எங்கேயாவது வெளியூர்லேருந்து வந்திருக்கான். நாங்கள் அந்த கச்சாயங்கிறது பழம், பூவம்பழம், அந்த மாவெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு அது இருக்கும், ஒரு மாதிரி மெதுவாக இருக்கும். இன்றைக்கி கச்சாயம்னா தெரியல, வேணால் சொய்யா இருக்குது சாப்பிட்றாங்கிறான். அதேமாதிரி தமிழ் பேசும் மக்கள் ஒரு பிரிவான இஸ்லாமியர்கள் வீட்டுகள் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பிரமாதமாக இருக்க அந்த பிரியாணிக்கு அப்புறம் ஒன்று பூசணி அல்வா கொடுப்பான். அந்த பூசணி அல்வா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கழுதைக்கும் தன்குட்டி பொன்குட்டிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோயம்புத்தூருங்கிறது ஒரு கழுதையாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச கழுதை குட்டியாக தான் நம்ம அதை பார்க்குறோம். எல்லா லொல்லும், எல்லா குசுமும், எல்லா எகத்தாளமும், எல்லா வம்பும் பிடிச்ச ஊர் தான் வந்து இந்த கொங்கு வட்டாரம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம்.
2 கண்கள் கிட்ட மறைத்தும் இன்ப கதைகள் தான். உருவாக்கின முக்கியமான கலை வடிவம்னு அதோட திரை இசையை சொல்லலாம். 80களில் சினிமா அலை உச்சத்தில் இருந்தப்போ திண்டுக்கல்ல அங்கிங்கு, சென்னையில் சில்வர் ஸ்டோன் இப்படி நிறைய ஆர்கெஸ்ட்ராக்கள் ஃபேமஸாக இருந்தது. சினிமா பாடல்களை நகலெடுத்து பாடுற மெல்லிசை குழுக்கள் இன்னமும் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் உயிர் துடிப்போட இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. கோயம்புத்தூரில் சினிமா பாடல்களை வாழ்க்கையோட உயிர் மூச்சா நினைக்கிற மெல்லிசை கலைஞர்களும் மெல்லிசை குழுக்களும் இன்னமும் இருக்காங்க. அப்படி ஒரு மெல்லிசை குழு தான் மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரா. பொதுவாக கோயம்புத்தூரில் இருந்த ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் சினிமா ஃபீல்டே முதல்ல கோயம்புத்தூரில் தான் இருந்தது. இங்கே தான் 2 ஸ்டுடியோவும் இருந்தது, பெரிய ஸ்டுடியோஸ். அப்போ நிறைய இசைக்கலைஞர்கள் இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. பெரிய கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து சென்னைக்கு போனது தான். முதல்ல பேசிக் வந்து கோயம்புத்தூர் தான். அதனால் இங்கே மியூசிக் பிளான்டேஷன் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிவ் ஆயிடுச்சு அது. அதனால் இங்கே இசைக்கலைஞர்கள் நிறையா இருந்தாங்க. கொஞ்சம் பேர் சென்னைக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தினாலையும் சென்னைக்கு போக முடியல. அப்போ கொஞ்சம் பேர் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவங்க சேர்ந்து செஞ்ச ஒரு காரியம் தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா, லைட் மியூசிக் ஸ்டேஜ். அதில் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஆர்கெஸ்ட்ரான்னு தொடங்கினது மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரா, மிஸ்டர் டேவிட் எஸ்எல் டேவிட்ன்ட்டு. அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு, அதிலிருந்து பிரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்குள்ள பெரிய டீம்னு ஃபார்ம் பண்ணதுன்னா மல்லிச்சேரி தான். ஃபுல் டீம். அதாவது கிட்டத்தட்ட நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் மல்லிச்சேரி கேட்டிருக்கேன். சாருடைய சன்னு தான் இப்போ மேனேஜிங் டைரக்டரு. அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா பயமாக இருக்கும். ஸ்டேஜுக்கு போனால் வேடிக்கை பார்க்குறதுக்கு போயிருக்கிறேன். நான் அப்போவும் நான் வெளியே சின்ன ஆர்கெஸ்ட்ராலாம் வாசிட்டு இருந்திருக்கேன். இப்போ நானே வேடிக்கை பார்க்க போயிருக்கேன் இதே டீமுக்கு. பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் டீமாக இருக்கும். ஒரு 10-30 பேர்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ஸ்டேஜில். அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லைவ்னா லைவ் அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லைவாக கொண்டு வந்து செஞ்சவங்க. அக்கார்டியன், கீபோர்ட்ஸ், ரிதம் செக்ஷன் ஃபுல்லாக, ட்ரம்ஸு, தும்பா, ட்ரிப்புளு, பாங்கோஸு, எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் ஒரு 3 கிட்டாரு, ரிதம் கிட்டாரு, பேஸ் கிட்டாரு, லீடு கிட்டார் தனியாக, எல்லாம் தனித்தனியாக, பைப் ஒரு 4 பேர், வயலின்ஸ் ஒரு 8-10 பேர், பாட்டு பாடுறவங்க மட்டும் ஒரு 10-12 பேர் இருந்தாங்க இங்கே. ஒரு சிங்கர் பாடி முடிச்சுட்டு அடுத்த சிங்கருக்கு வரக்குள்ள இன்டர்வல் முடிஞ்சிடும். அவ்வளோ சிங்கர்ஸ் போட்டு பண்ணாங்க. அவ்வளோ பெரிய டீம் அது, ஹியூஜ். ஏன்னா அந்த அளவுக்கு வேறு யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல இங்கே கோயம்புத்தூரில். வேறு யாரும் பண்ணலை அது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து மியூசிஷியனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணது டீம் மல்லிச்சேரி தான்.
கேரளாவில் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பேர் இருக்கும். அப்படி ஒரு பேர் தான் மல்லிசேரி. கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்து பீடி விற்பனை செய்கிற ஒரு நிறுவனமாக இருந்த மல்லிசேரி இங்கே விளம்பரத்துக்காக தங்களுக்குன்னு ஒரு இசைக்கலைஞர்களை உருவாக்குறாங்க. இதுவே ஃபேமஸான மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ராவாக மாறிடுது. தமிழ்நாட்டில் மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ராவோட கால்படாத ஊரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட புகழ் இன்னமும் இருக்குது. ஃபிலிமில் பேக்லாப் சினிமா பின்னணி பாடல்களை கேள்விப்பட்டவங்களெல்லாம் மேடையில் முன்னணி பாடையாக்கின பெருமை கண்டிப்பாக மல்லிசேரிக்கு இருக்குங்க. தாசேட்டனில் ஆரம்பித்து ஜானகி அம்மா, பி சுசிலா அம்மா, எல்லாரும் விசிறி அம்மா, மனோஜ் சார், மலை சிவசன் சார்னு எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்கள் கூடயே இருந்திருக்கார். அவரோட சன்னு, இந்த மாதிரி எல்லா திரைப்பட பிபிசி சீனிவாஸ் சார், ஏஎம் ராஜா சார், ஜிக்கி அம்மா, இப்போ எம்எஸ் ராஜஸ்ரீ அம்மா ரீசெண்டாக, அதாவது கமலஹாசனுக்கு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயும் பாடினாங்களே அந்த அம்மா அப்போ ரீசெண்டாக மதுரையில் அந்த அம்மா வந்திருந்தாங்க கெஸ்ட்டாக. அவங்கள இந்த மாதிரி எல்லா முன்னணி பாடலும் நாங்கள் ரூமில் பாடியிருக்கோம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு அப்படி தான் பயங்கரமான ஆர்டிஸ்ட். அதாவது இவர் மாதிரி இன்னும் சம்பவம் நம்ம வரல. ஆக்சுவலி இன்றைக்கி ராமச்சந்திரன் சொல்லிட்டு பாலக்காடு அவர் பேசிக்கு கீபோர்ட் பிளேயர், மியூசிக் டைரக்டர் அவர். அதான் அவர் தான் வந்து சொன்னேன், அவர் சொந்த தந்தையார் இறந்தாச்சு, சுடுகாட்டில் அப்படி தீ வச்சுட்டு அடுத்த நிமிஷம் மல்லிச்சேரி வண்டியில் ஏறி எங்கள் பஸ்ஸில் ஏறி கச்சேரிக்கு போகணும். இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா யோசிச்சு பாருங்கள். ஃபாதர் இறந்துட்டாருன்னா பக்கத்துலேயே யாரும் டீமும் போகாது, நம்மளும் போக மாட்டாங்க, வாங்க கேட்க மாட்டோம். ஐயோ அப்பா இருந்தும் யார் வருவா, அவங்களும் வருவாங்களா, ஃபேமிலி யாரும் விட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, ஏன்னா அவர் இல்லைன்னா கச்சேரியே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இம்பார்ட்டண்ட்டு மேனுவல் ஆர்கெஸ்ட்ராங்கிறதுனால அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க இருந்தால் தான் செய்ய முடியல, ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண வேண்டி வரும். ஏன்னா சுசிலாமா ப்ரோக்ராம் வேறு குருவாயூரில். நகலிசை கலைஞர்களுக்கு 80களில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததுன்றதை அங்கிருந்த கலைஞர்கள் சொன்னாங்க. ராஜமரியாதைன்னா ராஜமரியாதை தான். அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சோறு போடுறாங்களே இல்லை, எங்களுக்கு தலைவாழை இலை வச்சுனா கச்சேரிக்காரன் வந்திருக்காங்க தலைவாழை இலை போட்டு தான் சோறு சாப்பாடு போடுவாங்க. ஒரு டீன்னு சொல்ல வேண்டாம், 10 கிலோமீட்டர் சைக்கிள் அமுத்திட்டு போய் எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தா காலமெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்குது. ஆர்டிஸ்ட்னால் அவ்வளோ வேல்யூ இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வாசிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ இல்லை, யாரும் இப்போ கண்டுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி 3 பேர், நீங்கள் 40 பேர் உட்கார வச்சு என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்களோ 3 பேர் மைனஸ் பண்ணுறாங்க, அமுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ வர்ற பாட்டில் எதுவும் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 1000 பாட்டு வந்துச்சுன்னா ஒரு பாட்டு 2 பாட்டு தான் நிற்கிது. ஆனால் இன்றைக்கும் விஸ்வநாதன் பாட்டு, ராஜா சார் பாட்டு, கேவி மகாதேவன் பாட்டு, அதுக்கு முன்னால் பண்ண பாட்டெல்லாம் இன்றைக்கும் கேட்குறோம். இன்றைக்கும் ஸ்டேஜுக்கு போனாலும் அது போட்டு கேட்குறாங்க ஜனங்க. இப்போ வர பாட்டு இன்றைக்கி போட்டு நாளைக்கு ஸ்டேஜுக்கு போடலன்னா யாரும் வந்து ஏன் போடணுன்னு கேட்கல. டெக்னாலஜி அது அவங்களுக்கே தெரியுது இதுதான் கேட்குதுன்னு, அப்புறம் அவங்க கஷ்டப்படுறாங்க. எங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டமான பாட்டாலும் நாங்கள் எப்படி அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை மேக்ஸிமம் எவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வாசிச்சுடுவோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாம் ஏகதேசம் எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே மல்ட்டியாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு கீபோர்டு வாசிச்சர், நாட் ஒன்லி கீபோர்ட் பிளேயர் கிடையாது. அவருக்கு கீபோர்டு தெரியும், அவர் சிங்கர். கீபோர்டு வாசிக்கிற ஆளுகளுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் நேர்ந்து கலந்து போயிடும். இப்போ அவர் ட்ரம் வாசிப்பார்னா இன்னொருத்தர் பாங்கோஸ் வாசிப்பார், நான் ஏதாவது போட்டு டோலக் வாசிப்பேன். எங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அப்டேட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கோயம்புத்தூருக்குள்ள ஆர்கெஸ்ட்ராக்கு தேவையோ அத்தனையும் மல்லிசேரியில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது மல்லிசேரி தான் வாங்கும். இப்போ என்ன நாளைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா நாளைக்கு காலையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மல்லிசேரியில் இருக்கும், வாங்கி கொடுத்துருவாங்க மேனேஜ்மெண்ட்டு.
மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் தனித்தன்மையான திறமையோடு இருக்காங்க. பாங்கோ இசைக்கலைஞராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின சுப்பிரமணி ஆர்டி பர்மன் எம்எஸ்வி காலத்தில் ட்ரம்ஸ் இசைக்கருவி எப்படி வாசிக்கப்பட்டதுன்றதை சொன்னார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு படம், அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹிட்னு சொல்லலாம். தம்மர தம்னு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி சோல் பீட்டு கிடையாது, ஆனால் சோல் ஸ்டைலு. அது வந்து எல்லா ட்ரம்மருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆர்டி தான் முதல்ல அதை வெளியே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ட்ரம்ஸுன்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு பாட்டு பண்ணலானே. அது வரைக்கும் பாங்கோஸு ப்ரஷ்ஷு இதுதான் இருக்கும். அந்த பாட்டு வாசிச்சு காட்டுறது தம்மரு தம். எம்எஸ்வி சார் வந்து ப்ரஷ்ஷு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்கிட்ட ப்ரஷ் இல்லை, அந்த ஒரு ஸ்டைல் வேணால் வாசிக்கிறேன். முத்துக்கு இந்த இது மட்டும்தான் நமக்கு ரெக்கார்டில் கேட்கும். இது ஒரு ப்ரஷ்ஷனுடைய எஃபெக்ட், இந்த புற்றமெல்லாம் கேட்கவே கேட்காது. ஆனால் வாசிச்சிருக்காங்க. கடவுள் நினைத்தான்னு ஒரு பாட்டு அவர் தான் பண்ணார். அவர் இதெல்லாம் கேட்க வச்சார். அவரும் பண்ணார். ட்ரம்மருக்குன்னு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது ராஜா தானே அவர் சொன்னார். நிறைய பாடல்களில் இளையராஜா செஞ்சிருக்கிற நுணுக்கமான மாயா ஜாலங்களை அவர் வாசிச்சுக்கிட்டே சொன்னார். ஆனால் ராஜா சார் ஹையட்டுங்கிற ஒரு போர்ஷனில் டெவலப் பண்ணது அது மிஸ்டர் புருஷோத்தம் சாருக்கு 1000 நன்றி. ஒரு ட்ரம்மருக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணி வச்சதை கம்போஸ் பண்ணது ராஜா சார் தான், ஆனால் வாசித்தது புருஷோத்தம் சார் தான். அந்த டேஸ்ட்டு தான் இன்றைக்கும் ட்ரம்ஸில் என்னையெல்லாம் உட்கார வச்சுட்ருக்கு. ஃபஸ்ட்டு ராக் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஸ்டைலு ஃபிலிம் சாங்கில் உள்ளே கொண்டு வந்தார் ராஜா. பனிவிழும் மலரும்னு ஒரு பாட்டு. இந்த லீடு இதெல்லாம் ராக் ஸ்டைல் பக்கா அவர் தான் பண்ணார். இளையராஜாவோட பெரிய சாதனை இசை கோர்வைகள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இசைக்கருவிகளை இணைச்சி மந்திரம் மாதிரி அவர் பண்ண மாயாஜாலம்னு அவர் சொன்னார். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அவருடைய தாட்டு வந்து ரொம்ப இன்டீரியர். பேசிக்கலாக சொல்ல போனால் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு சொல்கிறேன், அவருக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட பிஜிஎம்ஸ் மட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பதிலாக அதை வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தா நல்லாவே இருக்காது. இதே இப்போ பனி விழுமலமே வச்சுக்கோங்க, டிங் டங் டங் டிங் டங் டங் வரும். ஆளாக்கிட்டாரு தாரே ரரரே தாரா ரரரா வயலின் தான் போட்டார். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அதே நோட்டு வாசித்தாலும் நல்லா இருக்காது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அதில் வெறும் சாதாரண ஒரு நடை, சாதாரண ரொம்ப சிம்பிளான ஒரு தபலா நடை, ஒரு கடைசிங்காரன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பிஜிஎன் நாதஸ்வரம் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே காமனாக என்ன எதிர்பார்ப்போம்னா நாசனம் வந்து தவறு கூட வரும். அது கிடையாது. பீஸு முடிஞ்சு கதர் கிட்ட தவறு, அது மட்டும் தனியாக. மேற்கத்திய இசைக்கருவியான ட்ரம்ஸை இளையராஜா ஒரு நாட்டுப்புற இசைக்கருவியாக எப்படி பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கான்றதை அவர் சொன்னார். ட்ரம்ஸ் இல்லைன்னா ஆர்கெஸ்ட்ரா இல்லைன்ற ஒரு ஸ்டேஜை உருவாக்குனது ராஜா தானே அவர் சொன்னார். ராஜாவோட ட்ரம்ஸ் அப்ளிகேஷன் இல்லை, ரிதம் அப்ளிகேஷனே வேறு ஸ்டைல், யாருமே எதிர்பார்க்காதது. அந்தி மழை பொழிகிறது, அது மறந்தாங்க ட்ரம்ஸ் தான். அந்தி மழை பொழிகிறது. இதெல்லாம் ஆக்சுவலி அது மிருதங்கத்தை கூட ஹைஹேட்டட் ட்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணாங்க. மண்ணுக்குள்ளே புகஞ்சிருக்கிற வைரம் மாதிரி சுப்பிரமணியமாறன் இசைக்கலைஞர்கள் எப்படி இவ்வளோ மேதமை தன்மையோடு இருந்துக்கிட்டு அதே நேரம் இவ்வளோ சிம்பிளாகவும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. கோவை மாநகரம், மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் ரசிச்சுட்டு கிளம்ப மனசே இல்லாமல் தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்.